தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூடவே நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே இங்கே கொடுக்க முடியாத ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தாங்க இந்த ஜாபை ஆஃபர் பண்ணுறாங்க. 47 சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இந்த போஸ்டிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது இதற்கான ஓப்பனிங் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பாருங்கள். எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 47 வேக்கன்சி. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி ரிசர்வேஷனில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா டோட்டலாக 40 வயசு வரைக்கும் கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதுவே நீங்கள் OBC, BC, MBC, TNC, BCMமாக இருக்கீங்கன்னா 38 வயசாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சர்க்கிள் வைஸ் பிரேக்கப், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா டோட்டலாக 2 வேக்கன்சி தாங்க இருக்குது. பட் நான் தமிழ்நாடு வேண்டாம், நான் கேரளா மற்ற ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாபாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஜாபாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சர்க்கிள், இங்கே கொடுத்துருக்க 13 ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதே ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சிருந்தாலே இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் MBA சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, ஃப்ரெஷர்ஸாக அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரெவென்யூ டார்கெட்ஸு, அதே மாதிரி பீரியாடிக் எஜுகேஷன் செஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி GDSோடு நீங்கள் கம்பைன் பண்ணி எப்படி பேங்க்கை க்ரோத்தில் கொண்டு போகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்காதுங்க, உங்களுக்கு கீழே GDS இருப்பாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் 10th குவாலிஃபிகேஷனில் ஜாயின் பண்ணியிருக்க GDSை நீங்கள் புஷ் பண்ணி பேங்க்குக்கான ஆட்கள் பிடிக்கிறது, பேங்க்குக்கான இன்சூரன்ஸ் பிடிக்கிறது, பேங்க்குக்கான கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது தான் உங்களுக்கு வேலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 வருஷமும் அதுக்கப்புறமா சப்ஜெக்டிவ் கரெக்ஷனில் 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் டிகிரியில் எடுத்த மார்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ, இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக போயிட்டு எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி எழுத தேவையில்லை. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு இந்த குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூலாம் இருக்கும். அதில் நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டிங்கன்னா போஸ்டிங்ஸை டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போது உங்களுக்கான மந்த்லி சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுப்பாங்க. இதோட உங்களுக்கு அடிஷ்னல் அலவன்சஸ்ஸு, இன்சென்டிவ்ஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் டார்கெட்டை நிறையா அச்சீவ் பண்ண அதிலிருந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் நிறையா வருங்க. அப்புறம் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் SC/STயாக இருக்கீங்கன்னா 150 rupees ஆன்லைன்லேயும், இதுவே நீங்கள் SC/ST தவிர்த்து அதர் கம்யூனிட்டியில் இருக்கீங்கன்னா 750 ரூபா ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே நீங்கள் கூகுள் பே இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். இதை தவிர தமிழ்நாட்டில் எந்தெந்த சர்க்கிளில் நமக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காரைக்கால்லையும் தமிழ்நாட்டில் கோவில்பட்டியிலையும் இந்த 2 இடத்துல தான் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அப்பாயிண்ட் ஆனீங்கன்னா இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.